அன்பார்ந்த மாணவர்களே, நாம் இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டோம். 2025ஆம் ஆண்டு முதலாவது கேள்வியை போட்டோம். இன்றைக்கு நாம் ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். நம்மளோட நோக்கம், நம்மளோட இந்த கிளாஸுன்ற நோக்கம் பிள்ளைகள் இந்த கேள்வியை மட்டும் வெறுமனே செய்துட்டு போகிறதா, இதில் இருக்கிற தியரிகளை நாம் சொல்லிட்டு போகிறது, அதே மாதிரி இது போல் ஏரியா வந்த கேள்விகளையும் சொல்லிட்டு போகிறது தான் நம்மளோட இந்த கிளாஸோட நோக்கம். அது பூரணமான ஒரு அறிவு. இந்த மாதிரி கேள்வி வந்தால், இந்த வகையில் எந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அது இந்த ஃபார்மேட்டுக்கு மட்டும் இல்லை, பார்ட் 1க்கு மட்டும் இல்லை, பார்ட் 2க்கு வந்தாலும் அது செய்யக்கூடியதாக இருக்கணும் என்ற அடிப்படையில் நாம் இந்த கிளாஸில் அமைப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் பூரணமாக எல்லாத்தையும் கதைக்கல. இதுக்கு முதல் வந்த பாஸ் பேப்பர் தொகுப்புகளை நான் கதைக்கல. இதே அமைப்பு கேள்வியில் இதை கதைப்போம். ஆனால் இதுக்குரிய தியரியை பார்ப்போம். சரி, இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இந்த கோணம் 130, இது ஒரு இருசம பக்கம். இது ரெண்டாவது கேள்வியா? ரெண்டாவது கேள்வி. 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் ரெண்டாவது கேள்வி. சரி, அவன் இந்த கேள்வியில் சொல்றாங்க பிள்ளைகள், இந்த சிபிடி இந்த கோணம் 130 இது ஒரு இருசமபக்க முக்கோணி. இந்த கோணத்தை காண சொல்றாங்க. ஆகவே இது ஒரு இலக்குவானதுன்னு. ஆகவே இங்கே தெரிய வேண்டிய விடயங்கள், நமக்கு தெரிய வேண்டிய விடயங்கள், ஒரு இருசமபக்க முக்கோணி என்றால் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். இது முதலாவது. இந்த கோணமும் சமனாக இருக்கும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இது இரண்டாவது விடயம். மூணாவது விடயம், ஒரு நேர்கோட்டில் உள்ள ஒரு நேர்கோட்டு கோணம், அது எத்தனையா பிரிச்சாலும் தெரியாது, அந்த கோணங்களோட மொத்த கூட்டுத்தொகை. இங்க 2ஆ பிரிச்சா 2 கோணம், 3ஆ பிரிச்சா 3 கோணம், 4ஆ பிரிச்சா 4 கோணம், 100ஆ பிரிச்சா 100 கோணம். சரி, ஆகவே இது 180 பாகை. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், இந்த இவ்வளவு விஷயமும் தெரிஞ்ச இந்த கேள்வி செஞ்சிடலாம். ஆனால் நாலாவது ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாரு. ஒரு முக்கோணி ஒன்றுட அகத்தெதிர்கோணம், அதாவது இதை நாம அகத்தெதிர்கோணம் சொல்றோம், ஏனைய 2 கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். அதாவது இது எக்ஸ், இது y, இது எக்ஸ் பிளஸ் y ஆக இருக்கும். ஆகவே இதுக்குரிய நிறுவல் இருக்கக்கூடிய சிறிய நிறுவல். நான் எக்ஸ் வைண்டே போடுறேன். எக்ஸ் வைண்ட் போட்டுமே நிறுவக்கூடாது. நான் இந்த கேள்விக்காண்டி நான் எக்ஸ் வைண்ட் சொல்றேன். என்ன உங்களுக்கு எஸ்ஐல வந்தா என்ன கோணங்கள் அடிப்படையில நிறுவனம், அதே போல நான் பார்த்து கொள்வோம். ஆகவே இங்க பாருங்க, ஒரு முக்கோணி இருக்கு. இதுல புறக்கோணம், அகத்தெதிர்கோணம், இந்த ரெண்டுக்கும் சமனாக இருக்கிறதுக்கு நிறுவுறதுக்கு நான் இதை எக்ஸ் இதை வைன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு சமாந்தரமாக நான் இங்க ஒரு கோடு அடிக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் இப்ப சொல்லுங்க, இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணம் அடிப்படையில் சமம். இந்த கோணமும் என்ன கோணம்? இது ஒன்று விட்ட கோணம், இது ஒத்த கோணம். சரி, நான் மாதிரி சொல்லிட்டேன். இது ஒன்று விட்ட கோணம் அடிப்படையில் இந்த கோணமும் சமன், இந்த கோணம் ஒத்த கோணம் அடிப்படையில் சமன். ஆகவே பாருங்க, y plus x. ஆகவே இந்த கோணம் இது ரெண்டு கூட்டுத்தொகை சமன் என்று நம்ம சாதாரணமாக நிறுவி எடுப்போம். ஆனால் இதுக்குரிய நிறுவல் நாம் என்ன அழகாக எழுதி செய்யணும் எப்படின்னு பார்ப்போம். இப்ப நாம கேள்விக்கு வருவோம் பிள்ளை. இது 130 பாகிந்தா இது நமக்கு என்ன நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள். ஆகவே இது கட்டாயம் என்ன அடிக்கும்? 50 பாகையாக இருக்கும். அவ்வளோ. இது 50ன்னா இது எவ்வளவு? 50. ஏன்? இருசம பக்கம் முக்கோணி எதிரே உள்ள கோணங்கள். ஆகவே 50 பாகை. ஆகவே இப்ப சொல்லுங்க, இதுக்குள்ள இருக்கிற மொத்தத்தை கூட்டினா 180 வரணும். 180 வரணும்டா இது எத்தனையா இருக்கணும்? இது 50 100 கைத்து 180ல 100 போனா 100 பாகை. அவை கெடுக்கப்பட்ட கோணம் 100 பாகை. அவ இதை எப்படி அழகாக எழுதி செய்யற பிள்ளைகள்? முதலாவது சிபிஏ, இந்த கோணத்தை தானே காணும். அது சிபிஏ என்றால் சிபிஏ 180 பாகை மொத்த நேர்கோட்டு கோணம். அதிலிருந்து 130 பாகையை கழிச்சா வாரது உங்களுக்கு 50 பாகையாக இருக்கும். அடுத்தது இப்ப கேட்கப்பட்டது ஏசிபி, அதுவும் அதேதான். 180லிருந்து 50, ஒரு 50, இன்னொரு 50, அதாவது 100, 50 பாகையை கழிக்கணும். பாகையெல்லாம் முறையாக போட்டுக்கொள்ளுங்கள். ஆகவே 180லிருந்து 100 கழிச்சா 80 பாகை. ஆகவே இதுக்குரிய விட 80 பாகை. அல்லது நீங்க இன்னொரு வகையில செய்யலாம். இந்த கோணத்தையும் கூட 130 பாகை. இதை அங்கால கொண்டே கழிச்சு செய்யலாம். எப்படி செய்யுங்க? கோணம் சிஏபி சக கோணம் ஏசிபி, கோணம் சிஏபி சக கோணம் ஏசிபி, இது 130 பாகை. எந்த அடிப்படையில? இந்த அடிப்படையில். ஆகவே கோணம் சிஏபி என்பது 50 பாகை தெரியும். அது அங்கால கொண்டே கழிச்சா ஏசிபி வரும். நான் இங்க போட்டு காட்டல. 130 சய 50 பாகை. ஆகவே 80 பாகை 80 பாகை எப்படி செஞ்சாலும் ஒன்றுதான்.
அவை 2 ஸ்டெப்ல விட வரும் பிள்ளைகள் இந்த ஸ்டெப்ல கவனமாக எழுதி கொள்ளணும். சில நேரம் மார்க்ஸ்கள் டிடெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஆகவே இந்த வீடியோவோட முடித்துக் கொள்வோம். அதே மாதிரி இந்த நான் போட்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இதுக்குரிய கிளாஸ் டீட்டெயில்கள் அனைத்தும் இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல, கிளாஸ் டீட்டெயில் எல்லாம் என்ன அதில் ஷேர் ஆகிக்கொள்வோம். அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் பேஜ்லையும் யூடியூப் சேனல்லையும் அதிகமான வீடியோக்களும் போடுவோம் பிள்ளைகள், பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இணைந்து கொள்ளுங்கள். எதுவும் தேவைகள் என்றால் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். 78 36 123 15 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு கொள்ளுங்கள். நான் அதுக்குரிய விளக்கங்களை தருவேன் பிள்ளைகள். ஆகவே முடித்துக் கொள்வோம்.